வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 ஆகஸ்ட் வந்து வேலூரில் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ண போகிறாங்க. ஸோ இது ஏன் நம்ம வந்து ஒரு வீடியோலையும் வந்து சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அதிகப்படியான எக்ஸர்வீஸ்மெண்ட் கொண்ட மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலூர் மாவட்டமாக இருக்குது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேவி ஸ்கூலோ இல்லை ஆர்மி ஸ்கூலோ வந்து இந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லை. இதில் வந்து எக்ஸர்வீஸ்மெண்ட் மட்டும் இல்லை, சர்வீஸ் பர்சனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகப்படியான கொண்ட மாவட்டமாக வேலூர் தான் இருக்கணும். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25,000 30,000 பேர் வந்து என்னோட கணிப்புப்படியே வந்து இங்கே வேலூர் மாவட்டத்தில் வந்து எக்ஸர்வீஸ் மேனும் சர்வீஸ் பர்சனும் வந்து சேர்ந்தாப்பில் வந்து இருக்கலாம். ஸோ இந்த 30,000 பேர் எடுத்தாக்கா அந்த 30,000 பேர் வந்து தனி நபர் இல்லை, அந்த ஒவ்வொருவரும் ஒரு குடும்பத்தை சார்ந்தவங்க. ஸோ அந்த குடும்பத்தில் ஒரு குடும்பத்தில் 2 பிள்ளைங்க அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட 60,000 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ இதில் வந்து அவங்களோட பேர பிள்ளைங்க, இப்போ வயசானவங்க இருக்காங்க, அவங்களோட பேர பிள்ளைங்க இந்த மாதிரி வந்து இருந்தாலுமே அவங்களுமே இதில் வந்து கலந்துக்கிட்டு, இது வந்து நம்ம வெறும் டிஃபென்ஸ் மட்டும்தான் வந்து பேசுகிறோம். டிஃபென்ஸை தவிர்த்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எடுத்தாச்சு அப்படின்னாக்கா இன்னுமே வந்து இதோட ஸ்ட்ரென்த் வந்து அதிகமாகும். ஸோ அதனால் 11 ஆகஸ்ட் அன்னைக்கு கலெக்டர் ஆஃபீஸ் முன்னாடி வந்து ப்ரொட்டஸ்ட் ஒன்று பண்ண போகிறாங்க. அதே போல் இதுக்கான மனுவும் வந்து கலெக்டர்கிட்ட வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அதிகப்படியான இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த எம்ப்ளாயியாக இருந்தாலும் சரி, பென்ஷனராக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி, தயவு செஞ்சு இதில் வந்து கலந்துக்குங்க. ஸோ நீங்கள் கலந்துக்கிட்டு உங்களோட உரிமையை தான் நம்ம வந்து இங்கே கேட்டு வாங்குறோம். நம்ம வந்து தேவையில்லாத விஷயத்தையோ ஒரு தவறான விஷயத்தையோ வந்து நம்ம வந்து முன்னெடுக்க போகல. ஸோ கேவி ஸ்கூல் வேணும் அப்படின்ற அந்த கோரிக்கைக்கு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் கலந்துங்க. நம்ம இது 2 பாயிண்ட் பேசுறதுக்கு முன்னாடி வீடியோட முதல்லயே ஏன் இதை வந்து சொல்கிறோம் அப்படின்னாக்கா, அதிகப்படியான ஸ்ட்ரென்த் வந்து கொண்டதுனால ஸோ நம்மளுக்கு வந்து கிடைக்க வேண்டிய வெல்ஃபேர் வந்து கிடைக்காது இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து போராடி தான் வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம போராடி வாங்கும்போது நம்மளுக்கு பின்னாடி வர சந்ததியினருக்கு வந்து அது உபயோகமாக இருக்கும். இன்றைக்கி காலகட்டத்தில் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். இந்த மாதிரி ஸ்கீம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம நம்மளோட பிள்ளைங்களோட ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயும் வெளியெங்கன்னா சேர்த்து நம்ம வந்து படிக்க வச்சுருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு அடுத்து வர சந்ததியினருக்கு நம்ம வந்து வாங்கி கொடுக்கும்போது அவங்களோட பிள்ளைக்கான படிப்பு வந்து அங்கே வந்து ஆரோக்கியமாக இருக்கும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்காக தான் இது வந்து பண்ணுறோம். ஸோ தயவு செஞ்சு இதில் வந்து அதிகப்படியான எக்ஸர்வீஸ்மேனாக இருந்தாலும் சரி, ஃபேமிலி பென்ஷனராக இருந்தாலும் சரி, மத்திய அரசு சார்ந்த அரசு ஊழியர்களோ பென்ஷனர்களோ தயவு செஞ்சு இதில் வந்து கலந்துக்குங்க. ஸோ இதில் 2 பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஏன்னா நிறைய பேர் நம்மளோட சேனல் பார்க்குறவங்க இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நீங்கள் வந்து வீடியோ வந்து பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாக்கா நம்மளோட சேனல் வளர்ச்சிக்கு வந்து அது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. ஸோ முதல் பாயிண்டில் வந்து நம்ம சேனல் மூலிமா நம்ம வந்து நிறைய விஷயத்த வந்து பண்ணுறோம் ஃபேமிலி பென்ஷனுக்காக. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஃபேமிலி பென்ஷனுக்கு வந்து நம்ம பென்ஷனர் இறந்த பிறகு ஃபேமிலி பென்ஷன் இன்டிமேஷனுக்காக அந்த ப்ராசஸ் வந்து பண்ணிட்டு இருந்தாச்சு. ஸோ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு, அதாவது ஸ்பாட்ஸ் மூலிமா நம்ம வந்து அதை டெத் இன்டிமேஷனோ ஃபேமிலி பென்ஷனுக்கான ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து பண்ண பிறகு அந்த ஃபேமிலி பென்ஷனுக்கு பிபிஓ நம்பர் அலர்ட் பண்ணியாச்சு. பிபிஓ நம்பர் கிடைச்ச பிறகு அவங்களுக்கான அந்த பாஸ்வேர்ட் ரீசெட் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஆதார் அண்டு ஸ்பாட்ஸை வந்து லிங்க் பண்ணுறதுக்கான அந்த பென்ஷனர் டேட்டா வெரிஃபிகேஷன் வந்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ப்ராப்ளம் வந்தாச்சு. இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சொல்லியிருந்தோம், அதாவது இனிஷியல் ப்ராப்ளம் இருந்தாக்கா ஃபேமிலி பென்ஷன் வாங்கத்தில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது, கிடைச்சிட்டு தான் இருந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஃபேமிலி பென்ஷனரோட பிரச்சனை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நேம் வந்து மிஸ்மேட்சாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த நேம் மிஸ்மேட்ச் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதனால் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் வந்து டிலே ஆனதுனால நம்ம சிபி கிராமில் வந்து கிரீவன்ஸ் போட்டாச்சு. அந்த சிபி கிராமோட ரிப்ளையில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நேம் மிஸ்மேட்சாக இருக்குது, அதனால் வந்து நீங்கள் பேரை மாற்றிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இந்த பேரில் வந்து அவங்களுக்கு வந்து என்ன மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பி லக்ஷ்மி தான் அவங்களோட பிபிஓவில் வந்து இருக்குது. ஸோ ஆனால் அவங்களோட ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வி லக்ஷ்மின்னு இருக்குது. ஸோ இந்த ஒரு இனிஷியல் மட்டும் தவறானதுனால இவங்களுக்கு வந்து பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே டிலே ஆகுது. ஸோ இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, நம்ம எப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணமோ இவங்க வந்து எனக்கு ரொம்ப நாளாகவே தெரிஞ்சவங்க தான். நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணது நான் எப்படி பென்ஷன் பிரச்சனை இந்த புரிதல் வந்து நான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடும் அப்போதுலேருந்தே நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது, நீங்கள் வந்து இதை இப்போயே மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர்
இவர் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அது பென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும், என்னோட பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு நான் யாருக்கும் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சிருந்ததுனால இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிருக்கு. இது முன்னாடியே அதாவது நம்ம சேனல் ஆரம்பிச்சே கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ அவங்க அந்த டைமில் அந்த பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து காட்டியிருந்தாலோ இல்லை அந்த டைமில் நம்ம பார்த்துட்டு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தாலோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இந்த ஃபேமிலி பென்ஷனர் வந்து இவ்வளோ பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருந்திருக்காரு. ஸோ அதனால் வயசான பென்ஷனர் இருக்காங்க அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அவங்களோட பென்ஷன் டாக்குமெண்ட் வந்து வாங்கி பாருங்கள். அவங்களோட மனைவி நேம் வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரியே அவங்களோட பிபிஓவில் இருக்கான்னு சொல்லிட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்ற பட்சத்தில் தயவு செஞ்சு வந்து அதை மாற்றுங்க. ஸோ அதுக்கான முக்கியமான உதாரணம் வந்து நான் இப்போது அவங்களோட பிபிஓவும் காட்டுறேன், அவங்களோட ஆதார் கார்டும் வந்து காட்டுறேன், சிபி கிராமில் அவங்க என்ன ரிப்ளை கொடுத்தாங்களோ அதையுமே வந்து காட்டுறேன். ஸோ நம்ம வந்து ரெஃபரன்ஸோடு தான் உங்களுக்கு எல்லா விஷயமே வந்து சொல்கிறோம். அதே போல் நம்ம என்ன விஷயத்தை வந்து நம்ம வந்து பண்ணுறோமோ அது மூலிமா என்ன அப்டேட் வந்து கிடைக்குதோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்ல வந்து முயற்சி பண்ணுறேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்டேட்டுமே நம்ம வந்து என்ன பண்ணுறோமோ அதுக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும் போது தான் அது வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இதுக்காக தனியாக வந்து ஆஃபீஸ் மெமரண்டமோ இல்லை வேறு ஏதோ லெட்டர் வந்து இஷ்யூ பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அப்டேட் வரும்போது பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை மற்றவங்களுக்கு சொல்லும்போது தான் அது வந்து நம்மளுக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த கண்டிஷனில் யாராவது இருக்கீங்க அப்படின்னாக்கா ஃபேமிலி பென்ஷனர், ஸோ ஃபேமிலி பென்ஷன் வாங்க போகிறவங்க, ஸோ தயவு செஞ்சு உங்களோட பேரை வந்து நீங்கள் மாற்றத்துக்கான முயற்சி வந்து பண்ணுங்கள். பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃபேமிலி பென்ஷன் வந்து சீக்கிரமாக வந்து வாங்க முடியும், இல்லைனா டிலே ஆகிட்டே தான் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2வது பாயிண்டில் டிஏடிஆர் வந்து எத்தனை சதவீதம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன மாதமே வந்து கேல்குலேட் பண்ணி எல்லாமே வந்து சொன்னோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜூலை 2026 நம்மளுக்கு டிஏடிஆர் வந்து அதிகரித்து வந்து கொடுக்கணும். அது எத்தனை சதவீதம் அதிகமாகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3% தான் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ அது எதனால்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மே மாதத்தோட ஏஐசிபிஐயோட அந்த சார்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் ஏப்ரல் மாதம் வந்து நம்மளுக்கு 149.9 இருந்தது. மே மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 150.8 வந்து அதிகரிச்சிருக்கு. அதாவது ஸோ இந்த 0.9 வந்து அதிகமானதுனால நம்மளுக்கு வந்து 3% தான் இங்கே வந்து அதிகமாகும். அதாவது 60லேருந்து 63 ஆகிறதுக்காக தான் வாய்ப்பு தான் இருக்க தவிர இதோட அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடையாது. ஸோ இங்கிருந்து அதாவது 153 ஆகும்போது கூட நம்மளுக்கு வந்து 60லேருந்து 63 ஆகிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஸோ ஒரு மாதம் வந்து இன்னும் பெண்டிங் இருக்குது. மே மாதத்துக்கு வந்தாச்சு, இன்னும் ஜூன் மாதத்துக்கான அந்த சார்ட்டை வந்த பிறகு நம்மளுக்கு கண்டிப்பாக என்ன அக்யூரேட்டாக கிடைக்கும் அப்படின்றத வந்து தெரிய வந்துடும். ஆனாலுமே 99% நம்மளுக்கு வந்து 3% தான் வந்து அதிகமாகும். இதோட அதிகமாகிறதுக்கோ இல்லை இதோட குறைவாகிறதுக்கோ வந்து வாய்ப்பே வந்து கிடையாது. ஸோ அதனால் 3% 1 ஜூலை 2026 டிஏடிஆர் வந்து அதிகரித்து வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து இந்த மாதமே வந்து கிடைச்சிருமா, இன்னும் ஜூலை மாதம் முடிஞ்சாச்சு, இந்த பென்ஷன் வந்து எனக்கு ஆட் ஆகிட்டு வரலன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்காதீங்க. இதுக்கான ஜூன் மாதத்துக்கான இந்த சார்ட் வந்து வரணும். இப்போ மேக்காக தான் வந்திருக்கு. ஸோ ஜூனுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் அது ஆஃபீஸ் மெமரண்டம் வரும். ஸோ அதுக்கப்புறம் டிஓபிபிடி வந்து லெட்டர் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பென்ஷனுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகும். ஸோ அதனால் தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்கள். இது வந்து கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதமாவது ஆகிடும். ஸோ 3வது பாயிண்ட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், 11 ஆகஸ்ட் வந்து மறக்காதீங்க. தயவு செஞ்சு எல்லாரும் வேலூரில் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சரி, பென்ஷனரும் சரி, கலெக்டர் ஆஃபீஸ் கிட்ட நடக்க போகிற இந்த போராட்டத்தில் வந்து கலந்துக்குங்க. இந்த மனு வந்து கலெக்டர்கிட்ட கொடுக்கறதுக்காக தான் இந்த போராட்டம் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதில் பெருமாறியாக வந்து கலந்துக்கிட்டு இந்த போராட்டம் வந்து வெற்றிகரமாக நடத்தணும்னு சொல்லிட்டு நான் தாய்மையுடன் கேட்டுக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு வந்து கலந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.